வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ரிட்டனில் எழுதுனா ஒன்லைனர் கொஸ்டின், கூட்டுறவு சம்மந்தமான மற்றும் பொதுவான கருத்துக்கள் எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா கூட்டுறவு சம்மந்தமான எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ணுற பிடிஎஃப் ஆல்ஸும் நம்மக்கிட்டேருந்து ஸ்டடி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுக்குரிய டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, வாங்க படிக்கலாம். வங்கி பணிகளில் இது வராது. வணிக காப்பீடு. வழக்கமான 4 வகை இட்டு வைப்புகளில் இது அடங்காது. தினசரி இட்டு வைப்பு. அட்டவணை எண் 5 எது தொடர்புடையது? அட்டவணை எண் 5 ஆவண நகல் கட்டணம் தொடர்புடையது. தாவா, மேல்முறையீடு, சீராய்வு, மேலாய்வு கட்டணங்கள் எந்த அட்டவணை தெரிவிக்கிறது? தாவா, மேல்முறையீடு, சீராய்வு, மேலாய்வு கட்டணங்கள் அட்டவணை 3 தெரிவிக்கிறது. உறுப்பினர் சேர்க்கை படிவம் எது? உறுப்பினர் சேர்க்கை படிவம் 16. கூட்டுறவு சட்டத்தில் உள்ள பிரிவுகள், விதிகள் மற்றும் அட்டவணைகள் எத்தனை? கூட்டுறவு சட்டத்தில் உள்ள பிரிவுகள், விதிகள் மற்றும் அட்டவணைகள் பிரிவுகள் 184, விதிகள் 190, அட்டவணைகள் 5. 2022 தமிழ்நாடு கூட்டுறவு சட்டத்திருத்த முகவுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்து. கட்டுப்பாடற்ற சுதந்திரம் முறைகேட்டிற்கு வித்திடப்பட்டுள்ளது. 3 மாதத்தில் முடிக்க வேண்டிய சட்டப்பிரிவு 87 கீழான தண்ட வழக்கிற்கு எத்தனை முறை கால நீட்டிப்பு அளிக்கலாம்? 3 மாதத்தில் முடிக்க வேண்டிய சட்டப்பிரிவு 87 கீழான தண்ட வழக்கிற்கு எத்தனை முறை கால நீட்டிப்பு அளிக்கலாம்? 3 முறை. தமிழ்நாடு கூட்டுறவு சட்டப்பிரிவு 81, விசாரணை பிரிவு 82, ஆய்வு மற்றும் புலன் விசாரணை கால நீட்டிப்பு இல்லாமல் எவ்வளவு காலத்தில் முடிக்க வேண்டும்? தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் பிரிவு 81, விசாரணை பிரிவு 82, ஆய்வு மற்றும் புலன் விசாரணை கால நீட்டிப்பு இல்லாமல் எவ்வளவு காலத்தில் முடிக்க வேண்டும்? 3 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும். 97வது சட்ட திருத்தம் செல்லாது என குஜராத் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்க முக்கிய காரணம் என்ன? 97வது சட்ட திருத்தம் செல்லாது என குஜராத் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்க முக்கிய காரணம் என்ன? பிரிவு 368 படி மாநிலங்களின் ஒப்புதல் இல்லை. பிரிவு 368 படி மாநிலங்களின் ஒப்புதல் இல்லை. 97வது அரசியலமைப்பு சட்டம் செல்லாது என குஜராத் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் யார்? 97வது அரசியலமைப்பு சட்டம் செல்லாது என குஜராத் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் ராஜேந்தர் ஷா. கூட்டுறவு தன்னிச்சையாக இயக்க வேண்டும் என்பதற்காக அரசியலமைப்பு சட்டத்தில் வழிகாட்டும் நெறிகளில் உருவாக்கப்பட்ட புதிய பிரிவு எது? கூட்டுறவு தன்னிச்சையாக இயக்க வேண்டும் என்பதற்காக அரசியலமைப்பு சட்டத்தில் வழிகாட்டும் நெறிகளில் உருவாக்கப்பட்ட புதிய பிரிவு 438. 97வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கூட்டுறவு சங்கம் அமைப்பதை எந்த பிரிவின் கீழ் அடிப்படை உரிமையாக்கியது? பிரிவு 19 கீழ் அடிப்படை உரிமை ஆக்கியது. பெரும் வளர்ச்சி கண்ட கூட்டுறவு இயக்கம் இங்கிலாந்து, டென்மார்க்கின் இடையில் வீழ்ந்தமைக்கு காரணம் என்ன? பெரும் வளர்ச்சி கண்ட கூட்டுறவு இயக்கம் இங்கிலாந்து, டென்மார்க்கில் இங்கிலாந்துக்கும் டென்மார்க்கும் இடையில் வீழ்ந்தமைக்கு காரணம் என்ன? சட்டத்தின் கட்டுப்பாடுகள் இல்லை. டானிஷ் கிரவுன் என்பது எந்த நாட்டின் வணிக முத்திரை? டானிஷ் கிரவுன் என்பது டென்மார்க்கோட பால் வணிக முத்திரை. 1917 வரை 90% விவசாய உற்பத்தியை கூட்டுறவு மூலம் மேற்கொண்ட டென்மார்க் மக்கள் விவசாயத்தை கைவிட்டது ஏன் கைவிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் இருந்து குறைந்த விலையில் தானியம் கிடைத்ததுனால அவங்க விவசாயம் செய்யலை. ஓகேங்களா, ரஷ்யாவில் இருந்து குறைந்த விலையில் தானியம் கிடைத்ததால். செல்ஸ்விக் என்பது யாது?
செல்ஸ்விக் அப்படின்றது டென்மார்க் விவசாய கூட்டுறவு பண்ணை சங்கம். செல்ஸ்விக் என்பது டென்மார்க் விவசாய கூட்டுறவு பண்ணை சங்கம். பல கோடி மக்களை பலி கொண்ட கருப்பு மரணம் 1300 எந்த நாட்டில் நிகழ்ந்தது? பல கோடி மக்களை பலி கொண்ட கருப்பு மரணம் 1300 எந்த நாட்டில் நிகழ்ந்தது? டென்மார்க். எந்த நாடுனா டென்மார்க். கூப் யூகே த கூப் குரூப் லிமிடெட் அசோசியேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் கிரெடிட் என்பவை. கூப் யூகே அதாவது கூப் குரூப் லிமிடெட் அசோசியேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் கிரெடிட் என்பவை இங்கிலாந்தின் தேசிய கூட்டுறவு நிறுவனங்கள். எல்லாமே இந்தியாவுடைய தேசிய கூட்டுறவு, இங்கிலாந்தோட தேசிய கூட்டுறவு நிறுவனங்கள். இங்கிலாந்தை சேர்ந்த ராபர்ட் ஓவன், வில்லியம் கிங் இருவருக்குமான ஒற்றுமை கூட்டுறவாளர். 2 பேருமே என்னன்னா கூட்டுறவாளர். ராபர்ட் ஓவன் சரி, வில்லியம் கிங் 2 பேருமே கூட்டுறவாளர். 16ஆம் நூற்றாண்டு வரை இயற்கை எய்திய வரை நல்லடக்கம் செய்யக்கூட ஒரு சங்கம் தேவைப்பட்ட நாடு எதுனா இங்கிலாந்து. 16ஆம் நூற்றாண்டு வரை இயற்கை எய்தியவரை கூட நல்லடக்கம் செய்ய ஒரு சங்கம் தேவைப்பட்ட நாடு இங்கிலாந்து. ரோஸ் ஆக்ட் எனப்படும் ஃப்ரெண்ட்லி சொசைட்டி ஆக்ட் ரோச்சடேல் முந்தையதா பிந்தையதா? அதாவது முந்தையது. ரோஸ் ஆக்ட் எனப்படும் ஃப்ரெண்ட்லி சொசைட்டி ஆக்ட் ரோச்சடேலோட முந்தையது. ஜூல்ஸ் அமைத்த நகரக்கடன் அமைப்பின் பெயர் என்ன? மக்கள் வங்கி. ஜூல்ஸ் அமைத்த நகரக்கடன் அமைப்பின் பெயர் மக்கள் வங்கி. ஜெர்மனியில் கிராமக்கடன் பேரவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓக்ஸ் வங்கி. ஓகேங்களா? ஜெர்மனியில் கிராமக்கடன் பேரவை ஓக்ஸ் வங்கி அப்படின்னு அழைக்கப்படுது. கடன் சங்கங்களின் முன்னோடி எந்த நாடு? ஜெர்மனி. கடன் சங்கங்களுடைய முன்னோடி ஜெர்மனி. ஜெர்மனியில் நகர கடன் கூட்டுறவுகளை அமைத்த நீதிபதி பிரான்ஸ் ஜூல்ஸ் எந்த ஆண்டு புருஷிய சட்ட நூலை எழுதினார்? ஜெர்மனியில் நகர கடன் கூட்டுறவுகளை அமைத்த நீதிபதி பிரான்ஸ் ஜூல்ஸ் எந்த ஆண்டு புருஷிய சட்ட நூலை எழுதினார்? 1867. ஓகேங்களா? 1867. ஜெர்மனியில் கிராமக்கடன் சங்கங்களை அமைத்த ரைபீசன் என்ன தொழில் செய்தார்? ஜெர்மனியில் கிராமக்கடன் சங்கங்களை அமைத்த ரைபீசன் நகரத்தந்தை தொழில் செய்தார். என்ன தொழில்? நகரத்தந்தை. சுமார் 800 கோடி உலக மக்கள் தொகையில் கூட்டுறவில் இணைந்து உள்ளவர்கள் எத்தனை பேர்? சுமார் 800 கோடி உலக மக்கள் தொகையில் கூட்டுறவில் இணைந்து உள்ளவர்கள் 100 கோடி பேர். எத்தனை பேர்னா 100 கோடி பேர். வரவேண்டிய குறிப்பேட்டில் பில் ரிசீவபிள் யாருடைய கணக்குகள் இடம்பெறும்? வரவேண்டிய குறிப்பேட்டில் பில் ரிசீவபிள் யாருடைய கணக்குகள் இடம்பெறும்னா பல்வகை கடன் பெற்றோருடைய கணக்குகள் இடம்பெறும். கொள்முதல் குறிப்பேட்டில் இடம்பெறும் இனம் எது? கொள்முதல் குறிப்பேட்டில் இடம்பெறும் இனம் கடன் கொள்முதல். உறுப்பினர் செலுத்தும் பங்குத்தொகை முதல் குறிப்பு ஏட்டில் எவ்வாறு பதிவு செய்யப்படும்? உறுப்பினர் செலுத்தும் பங்குத்தொகை முதல் குறிப்பேட்டில் எவ்வாறு பதிவு செய்யப்படும்னா உறுப்பினர் கணக்கு வரவு ரொக்க கணக்கு பற்று. உறுப்பினர் கணக்கு வரவு ரொக்க கணக்கு பற்று. இரட்டை பதிவு முறையை விதிகளுடன் நூலாக வெளியிட்ட இத்தாலி நாட்டைச் சேர்ந்த லூக்கா ஃபேசியோல் எந்த துறை நிபுணர்னா கணக்கு நிபுணர், மேத்தமெட்டிக்ஸ் நிபுணர். யார்? லூக்கா ஃபேசியோல். இரட்டை பதிவு முறையில் இறுதி கணக்குகள் தயார் செய்ய தேவையான அறிக்கை. இரட்டை பதிவு முறையில் இறுதி கணக்குகள் தயார் செய்ய தேவையான அறிக்கை இருப்பு ஆய்வு குறிப்பு. என்ன அறிக்கைனா இருப்பு ஆய்வு குறிப்பு. ஸோ இது நெக்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் இருக்க எல்லா வேர்ட்ஸுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா வீடியோலையுமே நான் சொல்கிறது தான், நம்ம படிக்கிற ஒவ்வொன்றுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். எது கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, பட் நம்ம படிக்கிற வீடியோஸ்லேருந்து கண்டிப்பாக நிறையா கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வீடியோஸையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.